இதுதான் இன்னைக்கு இனிப்பான பழம். R42 சொல்லக்கூடிய வெரைட்டி, நாட்டு வெரைட்டி. இதுக்கு இனிப்பு வந்து இயற்கையாக உருவாச்சு. ஒரு வித்தியாசமான பழம் இது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இது அத்தனையும் ஒரு சில 100,000 பழங்களை உள்ளடக்கி ஒரு தொகுப்பு ஒரு பலாப்பழம். ஒரு அதிசயமான பழம். 30 ரூபாய், ஜஸ்ட் 30 ரூபாயிலிருந்து 8,000 10,000 நம்ம செடி. ஒரு செடியோட உயரத்தை அளவு பொறுத்து ரேட் மாறும். இல்ல அந்த R42 மட்டும் இருக்கு. இது R42 இது இருக்கு. இது நம்ம ஊட்ட செடி இருக்கு, 38 பிரிக்ஸ் இருக்கு, சகப்பு இருக்கு, J30 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பல ரகங்கள், சின்ன செடியிலிருந்து பெரிய செடி வரைக்கும். அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா இப்ப நம்ம ஒரு தோட்டத்துல இருக்கோம். இந்த தோட்டம் வந்து யாருடையது? இந்த தோட்டத்துல வந்து எங்களுக்காக என்ன காட்ட போறீங்கன்னு சொல்றீங்க? நான் தோட்டத்து காலைல சுற்றி உங்களுக்கு காட்டி தான் இருக்கேன். இது ராமசாமியோட தோட்டம். சரிங்கண்ணே. இங்க நிறைய சிறப்பு இயல்பு இருக்கு. பலா, முந்திரி, எக்ஸோட்டிக் ஃப்ரூட் நிறைய இருக்கு பாருங்க. ஆனா இங்க இந்த தோட்டத்துக்கு தனி சிறப்பு அப்படின்னு சொன்னா ஆயிரக்காட்சி பலா. அதுக்கு ஈக்குவலா இணையா ஒரு அற்புதமான பலா மரத்தை காமிக்க போறோம் வாங்க. அற்புதமான பலாமரம். அதே அற்புதமான பலாமரம். வரப்ப கட்டல கொஞ்சம் சாப்பிட்டீங்களா பலாப்பழம் ஞாபகம் இருக்கா? ஆமா. எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்களா? ஆமாங்க. அந்த மரம் தான் இது. இதோட பேர் வந்து நம்ம வச்சு R42 வச்சிருக்கோம். Rனா ராமசாமி குறிக்கும், 42னா 42 பிரிக்ஸ். அதாவது ஒரு பழத்தை நம்ம இனிப்பு சுவையை குறிக்கக்கூடிய அளவு பிரிக்ஸ்னு சொல்லுவோம். சராசரியா ஒரு பழத்துல பிரிக்ஸ் வந்து 15, 16, 10, 20 தான் இருக்கும். பலா மாதிரி மரங்கள் மா கூட 20 மேல வராது சில மேக்ஸிமம். பலாப்பழம் வந்து அதிகபட்சம் சராசரியா ஒரு 18 பிரிக்ஸ் இருக்கும். தமிழ் சொல்லுங்களேன். இனிப்போட அளவீடு. இனிப்போட அளவீடு. ஆனா இந்த பழம், இந்த மரம் 42 பிரிக்ஸ். அதாவது இன்னைக்கு தேதி உலகத்திலே ஹையஸ்ட் பிரிக்ஸ் தான். 42 பிரிக்ஸ் இருக்கும். இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்க இப்ப சாப்பிட எப்படி இருந்துச்சு? இந்த பலாப்பழம் செமையா இருந்துச்சு. சாப்பிட அதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வாசனை. அதாவது தொடர்ந்து 10 நாளா மழை. 10 நாள் பொதுவா மழை பெஞ்சாலே பழத்துல பாதி சுவை போயிடும். தொடர்ந்து இத்தனை மழை பெஞ்சு இந்த பழம் வந்து இன்னும் இவ்வளவு இனிப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான பழம். இந்த மரம் ஒரு 40 வருஷத்து மரங்க. இதுதான் இன்னைக்கு இனிப்பான பழம். R42 சொல்லக்கூடிய வெரைட்டி, நாட்டு வெரைட்டி. இதுக்கு இனிப்பு வந்து இயற்கையா உருவாச்சு. அதாவது வந்து இந்த மரத்தோட தன்மையை வந்து தானா இயற்கையா உருவாச்சு. இதோட தாய் மரம் இங்க இருக்கு. அது ஒரு 30 பிரிக்ஸ் வரும். மரத்து மரம் மாறுபடும் அந்த மாதிரி. இதோட தாய் மரம்னு சொல்றீங்க. அப்ப அதுவும் இதே சுவையான கேள்வி. அதாவது நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்க இந்த தென்னையில கேட்டிருப்பீங்க. ஆனா எப்படி எத்தனை வகை தென்னை? இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் இன்னொரு மரம் சுவை மாறுபட காரணம்னா இது வந்து அயல் மகர சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் அடிப்படையாக கொண்டது. இதுல உங்களுக்கு ஆண் பூக்களை காட்ட முடியாது. ஆண் பூக்கள் வந்து இங்க தனித்தனியாக பூத்துருக்கும் கொத்து கொத்தா. அந்த பூல இருந்து இது ஒரு சின்ன பெண் பூ எடுத்திருக்கும். இந்த பூல மகர சேர்க்கை உருவாய் அந்த ஆண் பூ இறந்துடும். நீங்க பாக்குறீங்க, இது என்ன பழம் நினைக்கிறீங்க? இது பலாப்பழம். இது ஒரு பழம் இல்லை, ஒரு 100 பழங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. இதுல இருக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்களும் ஒரு பழத்தோட மேல் கவரு. இதுக்குள்ள இருக்க சொல்ல ஒவ்வொரு விதை, அதான் ஒரு பழம். இப்போ ஒரு 100 பழங்கள் உள்ளடக்கிய தொகுப்பு. இது ஒவ்வொரு முள்ளுமே பழம் தான். ஆனா நீங்க கேட்பீங்க, ஏன்னா ஒவ்வொரு முள்ளும் பழம் உள்ள ஒரு 100 சொல்லதான்னு கேட்குறீங்களா? மீதெல்லாம் அந்த ஈக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு ஈக்கும் பழம் தான். எந்த அளவு நமக்கு உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன்ல வந்து மகர சேர்க்கை மகர சூழ் உள்ள போதோ அந்த அளவு மட்டும் சொலையாயிடும். மீதி எல்லாம் வந்து ஈக்காயிடும், நாராயிடும். ஸோ அந்த நாரும் சாப்பிடலாமா? நாரையும் சாப்பிடலாம். நாரும் இனிக்கும். நாரும் பழம் தான். அதாவது வந்து ஒரு வித்தியாசமான பழம் இது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இது அத்தனையும் ஒரு சில 100,000 பழங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு ஒரு பலாப்பழம். ஒரு அதிசயமான பழம். அதே மாதிரி எல்லா பழமரங்களும் தன்னை மறுதகவமைப்பு பண்ணும். நிறைய அதிசயத்தை உள்ளடக்குங்கன்னா நான் பார்த்த வரைக்கும், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக இந்த துறையில் பயணிச்சுட்டு இருக்கேன். நிறைய பழங்களை பார்த்துருக்கேன், செக் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். பலாப்பழமும் அற்புதமான அதிசயமான, அது நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ இந்த 100 பழம் இருக்குல்ல, இந்த 100 விதை இருக்குல்ல, இந்த 100 விதையை கொண்டு போய் போட்டால் 100 வகையான மரம் கிடைக்கும். அப்படிங்களா? 100 வகையான குணத்தோட கிடைக்கும். தாய் மரத்தை குணம் ஒரு 40-50% கண்டிப்பா இருக்கும். மீதி புதுசா இருக்கும். சில 100% மாறுபட்டு இருக்கும். சில 90% தாய் மரத்தை குணத்தையே கொண்டு இருக்கும். ஆனா 100 மாதிரி இருக்கும். அது அவ்வளோ அதிசயத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த பலாமரம். ஒரு கற்பக விருட்சம். ஸோ நம்ம இதை மாதிரி பலாமரத்தை பராமரிக்கணும், வருங்கால சந்ததிக்கு விட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு மரம் 1 டன் வரைக்கும் காய்க்கும். இந்த மரமே இப்பயே ஒரு 15-20 காய் இருக்கு. இந்த வருஷம் ஒரு 60-70 காய் காய்ச்சிது. 70 காய் வச்சுங்களா, 80 காய். ஒரு காய் ஒரு 10-15 கிலோ வச்சாலே 1 டன் காய்ச்சிது இந்த மரமே சராசரியா. அந்த அளவுக்கு அதிக காய்ப்பு திறன் கொண்ட மரம். 50 வருஷம் கடந்த மரம் இதுனா.
ஆனா இப்போ ஒவ்வொரு விதையுமே வந்து ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு அதோட சுவை வந்து மாறுபடும் சொல்றேன், அதுல இருந்து வர பழங்கள் இல்லைங்களா? அப்போ இப்போ இந்த தாய்மரம் வந்து பாத்தீங்கன்னா இதோட அம்மா, அதாவது இதோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுவை வந்து கம்மி, அதை விட அதோட புள்ள வந்து சுவை அதிகம். அதாவது இதோட தாய்மரத்தை விட இதுதான் புள்ளதான் வந்து சுவை அதிகமா கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுல இருந்து நான் இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுல இருந்து கொட்டையை வந்து போட்டுட்டு நான் ஒரு பழத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 விதை சொன்னீங்க, நான் ஒரு 10 செடி உருவாக்குறேன், அந்த 10 செடியுமே சுவை வந்து மாறுபடும்னு சொல்றீங்க. அப்ப இது எப்படிதான் இதை நம்ம ஒரு வகைப்படுத்தி இதுதான் இந்த பழம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழத்துல வந்து பல வகையான மாம்பழம் இருக்கும், பட் ஆனா ஒவ்வொரு மாம்பழத்துக்கு வந்து தனித்தனி சுவையா இருக்கும், அது நமக்கு தெரியும் இல்லையா? மல்கோவா, செந்தூரா, அந்த மாதிரி. இப்ப நம்ம லாஸ்ட் அதிக சுவை கொண்ட பழம் என்ன சொன்னீங்க? ஜப்பான் பழம் மியாசாகி. அதை நான் போன வாரம் வந்து வாங்கி சாப்பிட்டேங்க. அவ்வளவு சும்மா நான் இந்த வருஷம் சாப்பிட்டதுல மிக மிக அதிக சுவை கொண்ட பழம் அதுதான். அந்த கடையில எனக்கு நாங்க ஆக்சுவலி வாரம் அங்க வாங்குறதுனால அந்த எனக்கு சொல்லியே கொடுத்தாங்க, இந்த பழம் தானே அதிகமான சுவைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்ப எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டு வையா அப்படின்ற பேரே வந்துச்சு. அதை வாங்கிட்டு போயிருந்தா சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட் பழம். அந்த மாதிரி இந்தந்த பழம் இந்தந்த செடிக்கு வந்து இதுதான் குணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன் இந்த பலாமரத்துல மட்டும் மாறுதுங்க? இல்லை, இது எல்லா மரத்துலையும் மாறும். அதோட வெளிப்பாடுகள் ரொம்ப மைல்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, ஐயா வந்து ஒரு பங்கனப்பள்ளி ஒரு பழம் நான் உங்களுக்கு கொடுத்துருங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அது ஆக்சுவல் பங்கனப்பள்ளி இல்லை, கொஞ்சம் மாறுபட்ட பங்கனப்பள்ளி. ஆக்சுவல் பங்கனப்பள்ளி வேறமா. நீங்கள் அப்போ அந்த மரத்துலேருந்து ஒரு பங்கனப்பள்ளி மரம் ஒன்று இருக்குது, பக்கத்தில் வேறு ஏதாவது மரங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீலமோ செந்தூரா வந்துச்சுன்னா அந்த பங்கனப்பள்ளி மரத்தோட பழம் பங்கனப்பள்ளி டேஸ்ட், பங்கனப்பள்ளி அந்த விதை நீங்கள் போட்டால் பங்கனப்பள்ளிக்காக நான் சொல்ல முடியாது, வேறு எதுனா காய்க்கலாம். ஏன் எப்படி சொல்றீங்க? அதான் கிராஸ் பாலினேஷன். அயல் மகர சேர்க்கையில ஒரு புது விஷயத்தை உருவாக்கிடும். அப்ப நம்ம அதே வேணும்னா நம்ம பட்டிங் சொல்லக்கூடிய பட் பண்ணலாம், கிராஃப்டிங் ஒட்டு அப்படி எடுத்தா மட்டும் தான் நம்ம அதே பியூரிட்டி கிடைக்கும் வேணும்னு நினைச்சா. அதுதான் வந்து விஞ்ஞான சமூகம் கண்டுபிடிச்சு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து J33 அதிக சுவை கொண்ட இது. அந்த R42 மட்டும் இருக்கு. இது R42 இது இருக்கு. இது நம்ம ஒட்டு செடி இருக்கு, 38 பிரிக்ஸ் இருக்கு, சகப்பு இருக்கு. J33 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பலாரங்கள், சின்ன செடியிலிருந்து பெரிய செடி வரைக்கும். அதாவது 150-30 ரூபாயிலேருந்து 6500 8000 வரைக்கும் நம்மளோட பலாச்செடிகள் இருக்குது. 30 ரூபாயிலேருந்து ஒரு செடி ஸ்டார்ட் ஆகுது. 30 ரூபா ஜஸ்ட் 30 ரூபாயிலேருந்து 8000 10,000 வரைக்கும் நம்மளோட செடி. ஒரு செடியோட உயரத்தை அளவு பொறுத்து ரேட்டு மாறும். J33 பெரிய செடி 6000 தான் நம்ம விற்கிறோம். எல்லாம் பெரிய பிளான்ட், பட்டிங் பிளான்ட். மீடியம் செடி 2000 ரூபாய், 1500, அது நிறைய சைஸில் இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம நர்சரிலேருந்து வீடியோ எடுக்கும்போது J33 தான் அது அதிக சுவை கொண்ட பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, கரெக்ட் தானேங்க? ஆமாம். அதை தாண்டி இப்போ R43ன்னு சொல்லி ராமசையத்தோட நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். R42 தாண்டிய பழம், ஆனால் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படும் J33. உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டது J33. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகல அப்படின்னு கொண்டு போகலாம். நம்ம கொண்டு போக நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், வருங்காலம் எதுவும் வரும். பட் ஆனால் இது வந்து ஐயாவோட தோட்டத்தில் இருக்குது, இது இன்னும் பப்ளிசிட்டி ஆகலை இல்லைங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, நிறைய பேர் தெரியுது. பட் இது இருந்தாலும் இதுக்கான சரியான அரசு முன்னெடுத்து இதுக்கான அங்கீகாரம் வழங்கணும். இப்போ GKVKல 1000 காட்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். வருங்காலத்துக்கு தகுந்த நிறைய முயற்சிகள் எடுப்போம், கண்டிப்பாக நம்ம இதையும் பண்ணுவோம். சரிங்கண்ணா. இப்போ இந்த பழம் வந்து ஒவ்வொரு விதமான சைஸ்ல இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கிறதால சுவைகள் ஏதாவது மாறுபடுமா? சுவை மாறுபடாது. இது என்னன்னா, இந்த சைஸே வந்து இந்த பலூன் சைஸ் சொல்லுவாங்களா, அதுல வந்து ஆக்சுவலி எல்லா பழத்தையும் ஐயா தின்னிங் பண்ணுவாங்க. இந்த மரத்தை தின்னிங் அதிகமா கழிக்க மாட்டாங்க. காரணம் என்ன, நிறைய VIPs நிறைய பேர் இந்த மரத்துல பழம் கேட்கறதால கம்பல்ஷன் காரணத்துக்காக இதை வந்து அதிக பழத்தை கழிக்குது இல்லை. பொதுவா நீங்க இந்தியாவில் திரிபுரா, கர்நாடகா, கேரளா, கொஞ்சம் ஆந்திரால, தமிழ்நாடு, புதுவையில் எல்லா இடத்தையும் பழம் விளைஞ்சாலும் பண்ருட்டி பழம் மட்டும் நல்ல ஷேப்பாக ரவுண்டாக இருக்கும். காரணம் என்ன, இங்கே தின்னிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க, கழிக்கிறது, காம்பு கண்ணி கழின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே அதிகம் கழிக்கிறப்ப ஈவன் ஷேப் வரும். ஏன்னா இதில் ஏன் கழிக்கலைன்னா நிறைய பழங்கள் தேவை இருக்குது, அதை கழிக்க மாட்டாங்க. அதான் ஷேப்பாக இருக்கும், இன்னும் ஷேப்பாக இருக்கும். அப்போ இந்த பழம் வந்து விற்பனைக்கு ஏதாவது போகுதுங்களா? இல்லை விற்பனைலாம் இல்லைங்க, ஃபுல்லாக வந்து ஐயா தோட்ட விற்பனைக்குன்னு அவருக்கு எதுவும் கொடுத்துக்கவே மாட்டார். எல்லாம் வந்து அன்பளிப்பு தான். முக்கியமான VIPsக்கு, எல்லாமே நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். பலாத்து விழாக்களுக்கு பல ஊரில் பலாத்து விழா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கோயம்புத்தூர் போச்சு போன வரோம், இன்னும் ஒரு 4-5 நாள் பெங்களூர் GKVK போகுது, இந்தியன் IHR போகுது, அப்புறம் பல ஊர்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கு. கல்கத்தா போகுது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு கோச்சிக்குவாங்க, இந்த பழம் ஒன்று கொடுத்தா என்னன்னு. நிஜமாக கொடுக்குற சூழ்நிலை இல்லை, அதான் பிரச்சனை, அதான் உண்மை. சரிங்க. சரி, உங்களுடைய தொடர்புன்னு சொல்கிறேங்க. நண்பன் வணக்கம். நம்ம உள்ளத்தனையூரில் பலா மரங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு அரிய வகை பழமரங்கள், அன்னாசி நாற்று, இன்னும் நிறையா நம்மகிட்ட வந்து கிடைக்குது. யாருக்கெல்லாம் தேவை உள்ளத்தனையூர் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம யூடியூப் நர்சரி சென்னை டு கும்பகோணம் ஹைவேல பண்ருட்டி கருகாமையில் அமைஞ்சிருக்கு. நம்ம தொடர்பு 9385891905. வணக்கம். கண்டிப்பாக பலாப்பழம் கேட்டு ஃபோன் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.